வணக்கம் நண்பர்களே. சிலிக்கானுக்கு பதிலா உயிருள்ள மூளை செல்களை வச்சு கம்ப்யூட்டர்ஸை உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, கம்ப்யூட்டிங் உலகத்தையே தலைகீழா மாத்த போற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி பத்தி இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கம்ப்யூட்டர் ஒரு சிலிக்கான் சிப்பால இயங்கல. அதுக்கு பதிலா நிஜமான மனித மூளை செல்களால இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல? ஆனா இதுதான் ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ், அதாவது ஓஐங்கிற ஒரு புது உலகத்தோட வாசல். சரி, இந்த புது டெக்னாலஜியை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இன்னைக்கு யூஸ் பண்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம். இப்போ இருக்கிற ஏஐக்கும் நம்ம மனுஷ மூளைக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. முதல்ல எனர்ஜி. ஒரு பெரிய நகரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு மெகாவாட் கணக்குல கரண்ட்டை ஏஐ குடிக்குது. ஆனா நம்ம மூளை ஒரு சின்ன பல்ப் எரியறதுக்கு தேவையான வெறும் 20 வாட்ஸ்ல ஓடுது. அதே மாதிரி தான் கத்துக்கிறதும். ஒரு குழந்தை 2-3 போட்டோ பார்த்தே பூனை அடையாளம் கண்டுக்கும். ஆனா ஏஐக்கு கோடிக்கணக்கான டேட்டா தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேல இப்போ இருக்கிற ஏஐ உண்மையா யோசிக்கிறது இல்ல, அது யோசிக்கிற மாதிரி நடிக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 7 லட்சம் லிட்டர். இது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? ஒரே ஒரு பெரிய ஏஐ மாடலுக்கு ட்ரைனிங் கொடுக்க எவ்வளோ தண்ணி தேவைப்படுது. இது நம்ம சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பெரிய சவாலுன்னு யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா உயிரை வச்சே கம்ப்யூட்டிங் பண்ற ஒரு புரட்சிகரமான துறை உருவாகியிருக்கு. அதோட பேர் தான் ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ். அப்போ ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இது பயோ கம்ப்யூட்டிங் சொல்ற ஒரு துறை. இதுல லேப்ல வளர்க்கப்பட்ட சின்ன சின்ன 3D மனித மூளை செல் கொத்துக்களை, அதாவது ஆர்கனாய்டுகளை கம்ப்யூட்டர் வேலைகளை செய்ய வைக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளைய மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முயற்சி பண்ணல. அதுக்கு பதிலா இயற்கையோட கோடிக்கணக்கான வருஷ பரிணாம வளர்ச்சியோட உச்சமான நிஜ மூளை செல்களையே கம்ப்யூட்டரா பயன்படுத்துறோம். இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம், ஆனா இது ஒரு பக்கா சயின்டிஃபிக் ப்ராசஸ். வாங்க, ஒரு மினி பிரெயின் எப்படி உருவாக்கப்படுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த மினி பிரெயினை உருவாக்குறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். முதல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து சாதாரண தோல் இல்லைன்னா ரத்த செல்களை எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, ரிவர்ஸ் செல் இன்ஜினியரிங் மூலமா அந்த செல்களை அப்படியே டைம் டிராவல் பண்ண வச்ச மாதிரி அதோட மூல வடிவமான ஸ்டெம் செல்களை மாத்துறாங்க. மூணாவது, இந்த ஸ்டெம் செல்களை சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி மூளை செல்களான நியூரான்களை வளர வைக்கிறாங்க. நாலாவது ஸ்டெப்ல இந்த நியூரான்கள் ஒரு ஜெல்லுல தானாவே ஒன்னு சேர்ந்து ஒரு பட்டாணி சைஸ்ல 3D அமைப்பை உருவாக்குது. இதுதான் பிரெயின் ஆர்கனாய்டு. கடைசியா 5வது ஸ்டெப்ல இந்த ஆர்கனாய்டை ஒரு மைக்ரோ எலக்ட்ரோடு சிப் மேல வச்சு அதுக்கு சிக்னல்ஸ் அனுப்பவும் அதுகிட்ட இருந்து பதில் சிக்னல்ஸை வாங்கவும் செய்றாங்க. சரி, தியரி எல்லாம் ஓகே. ஆனா உண்மையிலேயே இந்த மினி பிரெயினால ஏதாவது கத்துக்கிட்டு செய்ய முடியுமா? இதை டெஸ்ட் பண்ண சயின்டிஸ்ட்ஸ் ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க. ஒரு முக்கியமான சோதனையில ஒரு பிரெயின் ஆர்கனாய்டுக்கு பாங்கிற அந்த பழைய வீடியோ கேமை விளையாட சொல்லி கொடுத்தாங்க. பந்து எங்க இருக்கு, பேட் எங்க இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை எலக்ட்ரிக்கல் சிக்னலை அந்த ஆர்கனாய்டுக்கு அனுப்புனாங்க. அதுக்கு பதிலா அந்த ஆர்கனாய்டுல இருக்கிற நியூரான்கள் எப்படி வேலை செய்தோ அதை வச்சு கேம்ல பேட்டை மூவ் பண்ணாங்க. ரிசல்ட் உண்மையிலே மிரட்டலா இருந்துச்சு. வெறும் 5 நிமிஷத்துலயே அந்த ஆர்கனைடு கேமை கத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி அது சாதாரண ஏஐயை விட பல மடங்கு சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இது ஏதோ கட்டளைகளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, அது கேமை கத்துக்கிட்டு போக போக தன்னை தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுச்சு. இதுதான் நிஜமான இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த டெக்னாலஜியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பிரகாசமான நல்ல விஷயங்களும் இருக்கு, அதே சமயம் சில முக்கியமான தார்மீக கேள்விகளும் இருக்கு. இந்த டெக்னாலஜியோட சாத்தியங்கள் நம்மள பிரமிக்க வைக்குது. ரொம்ப கம்மியான எனர்ஜியில ஓடுற பயோ கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்கு அல்சைமர் இருந்தா அவரோட செல்களை வச்சே ஒரு மினி பிரெயினை உருவாக்கி அவருக்கான மருந்துகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுல சவால்களும் இருக்கு. நாம உருவாக்குற இந்த செல்களுக்கு சுய நினைவு, அதாவது கான்ஷியஸ்னஸ் வந்துட்டா என்ன பண்றது? இது ஒரு பெரிய தார்மீக சிக்கல். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி ஆர்கனைடை உருவாக்குறது, அதோட சிக்னல்ஸை சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு டெக்னிக்கல் தடைகளும் நிறைய இருக்கு. அதனால நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான்: உயிருள்ள செல்களை வச்சு யோசிக்கிற ஒரு மிஷினை நாம உருவாக்குனா அதுக்கு நாம எந்த அளவுக்கு பொறுப்பேத்துக்கணும்? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மனிதகுலத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியா, இல்ல நாம தொடவே கூடாத ஒரு விஷயமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விளக்கங்களுக்கு AI with கார்த்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த விளக்கத்தை சந்திப்போம்.